கால் நீட்ட மடக்க கஷ்டமாக இருக்கா அவங்களுக்கு. அப்படி இருந்தால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, எந்த கிழங்குகளையுமே சாப்பிடக்கூடாது. கருணக்கிழங்கு வேணால் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், மற்றபடி எந்த கிழங்குகளையுமே நம்ம சாப்பிடக்கூடாது. பால் அடியோடக்கூடாது. பாலை போட்டு டீ காப்பிலாம் குடிக்கக்கூடாது. பாலை போடாத இப்படி காப்பி டீ குடிக்கிறதுன்னு கேட்டால் ஒரே ஒரு ரூபா பால் வேணால் அதில் குடிச்சிக்கலாம். நிறைய பால்லாம் டீ காப்பி டீ குடிக்கக்கூடாது. நிறைய நீர் காய்கறிகளை சேர்த்துக்கணும். பூசணிக்காய், பரங்கிக்காய், சுரக்காய், புடலங்காய், இந்த மாதிரி காய்கறிகள் நிறைய சாப்பிடணும். சிறுதானியங்கள் நிறைய சேர்த்துக்கணும். சிறுதானியங்களை உணவில் நிறைய சேர்த்துக்கணும். முளைக்கட்டின பயிர்களை நம்ம நிறைய எடுத்துக்கணும். பயிர் முளைக்கட்டலாம், கொண்டக்கடலை முளைக்கட்டலாம், என்ன இருக்கு அந்த கேழ்வரகு முளைக்கட்டலாம். இந்த மாதிரி முளைக்கட்டி அந்த தானியங்கள் எடுத்துக்கிறது இந்த கை கால் மடக்க முடியாத போகிற இந்த பிரச்சனையை நீக்கும். அந்த மாதிரி முளைக்கட்டின தானியங்களை உணவில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம மருத்துவர்கிட்ட நம்ம எடுத்துக்கணும். அதோடு நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னாக்க கம்ப்ளீட்டாக நல்லா கை கால் நீட்ட மடக்க அதெல்லாம் சரியாயிடும். இந்த பதிவை பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கொடுங்க.